நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதிராஜா தனது திரையுலக வாழ்க்கையை உதவி இயக்குனராக தொடங்கியிருந்தாலும் அதன் பின்னர் நடிகர் அவதாரமும் எடுத்தார். நடிகராக ஆவதற்கு முழு காரணமும் பாரதிராஜா தான். இவரது இயக்கத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்கழி திங்கள் என்ற படம் வெளியானது. இந்த படத்தில் அவரது தந்தை பாரதிராஜாவை இயக்கியிருக்கிறார். தாஜ்மஹால் படத்தின் மூலம் மகனை நடிகனாக்கி அழகு பார்த்தவர் பாரதிராஜா. அதைத் தொடர்ந்து ஈரநிலம், அன்னக்கொடி படங்களில் மண்வாசனை வீச நடிக்க வைத்திருந்தார். மனோஜ் நடித்த படங்களுக்கு வரவேற்பு இருந்தாலும் பெரிய அளவில் ஹிட் ஆகவில்லை. பின்னர் மனோஜும் நடிப்புக்கு விடை கொடுத்து இயக்குனராக முயற்சி செய்தார். சில படங்களை இயக்கியும் இருக்கிறார். மனோஜ் எப்பொழுதும் இயக்குனர் இமயம் பாரதிராஜாவை குருஸ்தானத்தில் வைத்து பார்த்து கொண்டார். பல பேட்டிகளில் அவர் கொடுத்த வாழ்க்கை இது என்றும் பெருமையாக தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் அவருடைய இறப்பு பலரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. மகன் இறந்த செய்தி அறிந்து தந்தையாக பாரதிராஜா துடிதுடித்து போனார். யாருக்கும் இப்படி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது என்று பிரபலங்கள் கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பித்தனர். இசைஞானி இளையராஜா கண்ணீர் விட்டு அழுது வீடியோ வெளியிட்டுள்ளார். மனோஜ் இறப்பு செய்தி அறிந்த பாரதிராஜா மகனை காண ஓடோடி வந்திருக்கிறார். தற்பொழுது சென்னை நீலாங்கரை வீட்டுக்கு மனோஜ் உடல் எடுத்து செல்லப்பட்டு அஞ்சலி செலுத்த வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இறுதி சடங்கு என தகவல் வெளியாகியுள்ளது. திரையுலகில் பலரும் பாரதிராஜாவை நேரில் பார்த்து ஆறுதல் சொல்ல அவரது வீட்டுக்கு சென்று கொண்டுள்ளார்கள். அஜித்தும் இந்த செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியானாராம். தற்பொழுது வெளிநாட்டில் இருப்பதால் பாரதிராஜா குடும்பத்திற்கு தனது இரங்கலை போனில் மூலம் தெரிவித்திருக்கிறார். 48 வயதாகும் மனோஜுக்கு மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றனர். ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா துறையையும் இது அதிர்ச்சியாக்கி இருக்கிறது.